வணக்கம் மக்கள்ஸ், டுடே வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம்னா கலெக்டிங் த கேண்டீஸ். ஸோ எல்லாருக்குமே சாக்லேட் தான் ரொம்ப பிடிக்கும். சாக்லேட் சம்பந்தமான ஒரு ப்ரோக்ராம் தான். என்னென்னா இங்கே இந்த ப்ரோக்ராம் கொடுக்கும்போது ப்ராப்ளம் எப்படிலாம் செட் பண்ணிவிட்டு இன்புட் என்ன அவுட்புட் என்னன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு கதை மாதிரி சொல்கிறேன். கிருஷ்ணன்றோட ஒருத்தர் அவருக்கு இந்த கேண்டீஸ்லாம் சாக்லேட்லாம் ரொம்ப பிடிக்கும். நிறைய சாப்பிடுவார். ஸோ அவர்கிட்ட நிறைய சாக்லேட் இருக்குது, சாக்லேட் பாக்ஸஸ் இருக்குது. அந்த பாக்ஸுக்குள்ளே சாக்லேட்டை போட்டு அடுக்கி வைக்கணும். ஸோ அது எப்படி சாக்லேட்டை மாற்ற எவ்வளோ டைமுக்குள்ளே நீங்கள் மினிமமாக எவ்வளோ டைமுக்குள்ளே எல்லா சாக்லேட்டையும் அடுக்குவீங்க ஒவ்வொரு பாக்ஸுக்குள்ளேயும் அப்படின்றதான் இன்றைக்கான ப்ரோக்ராம். ஸோ என்ன இன்புட் கொடுப்பாங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு இன்புட்டில் எத்தனை டெஸ்ட் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே சொல்லிடுவாங்க ஒரு ஒன்றுன்றது ஒன் டைம் தான் டெஸ்ட் கேஸ். ஸோ ஒன் டைம் தான் ஒரு டெஸ்ட் கேஸ் கொடுப்பாங்க. ஒரு டெஸ்ட் கேஸில் ரெண்டு இருக்கும். ஒன்று எத்தனை பாக்ஸு, ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் எத்தனை இன்புட் இருக்கும் அப்படின்றது. சரிங்களா? இப்போ இங்கே 4 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 பாக்ஸ்லேயும் ஒவ்வொரு பாக்ஸ், ஃபஸ்ட்டு பாக்ஸில் ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஒரு பாக்ஸில் 2 எடுக்கலாம், இன்னொரு பாக்ஸில் ஒரு பாக்ஸில் 1 எடுக்கலாம், இன்னொரு பாக்ஸில் 2 எடுக்கலாம், இன்னொரு பாக்ஸில் 3, இன்னொரு பாக்ஸில் 4. ஸோ ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் இவ்வளோ தான் அடுக்க முடியும், ஒரு சாக்லேட் அடுக்க முடியும்னு இருக்குது. சரிங்களா? நம்ம எப்படி டைம் கால்குலேட் பண்ணோம்னா இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னென்னா அந்த ரெண்டுத்தோடைய ப்ளஸ்ஸு. ஸோ 2 பாக்ஸை நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். இப்போது 2 பாக்ஸையும் சேர்த்து நீங்கள் ஷெஃபில் பண்ணணும், கரெக்டாக பண்ணணும். இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு 2 பாக்ஸ் இருக்குன்னா 2 பாக்ஸோட ப்ளஸ் பண்ணதோட எத்தனை சாக்லேட் அதுக்குள்ளே இருக்குதோ அத்தனை செகண்ட் எடுத்துக்கும். ஸோ 2 பாக்ஸையும் நீங்கள் ஷெஃபில் பண்ணி அதை ஒன்றா சேர்க்குறீங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு பாக்ஸோட டைம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ப்ளஸ் பண்ணதாக இருக்கும். ஸோ ப்ளஸ் பண்ணி அதோட செகண்ட் இருக்கும். ஸோ மினிமம் எவ்வளோ செகண்ட் எடுப்பீங்க அப்படிதான் என்னோடய ப்ரோக்ராம். ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ப்ரோக்ராம்குள்ளே போயிடலாம். என்னென்னா ஃபஸ்ட்டு எத்தனை டெஸ்ட் கேஸ் வாங்குவீங்கன்னு சொல்லிட்டு டெஸ்ட் கேஸ்க்கு டீன்ற ஒரு வேரியபிள். ஸோ அது இன்டீஜர் ஆகிதான் இன்புட். சரிங்களா? இன்புட்டை வாங்கிக்கலாம். ஸோ இன்புட்டில் என்ன கொடுக்க போனால் என்டர் த டெஸ்ட் கேஸ். ஓகேங்களா? டெஸ்ட் கேஸ் வாங்கியாச்சு. இப்போ ஸோ டெஸ்ட் கேஸ் வாங்கினதுக்கப்புறமா அத்தனை டெஸ்ட் கேஸ் வாங்கணும், 2 இன்புட் வாங்கணும். ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் டி அளவுக்கு நான் என்ன பண்ணணும்னா 2 இன்புட் வாங்கணும். ஒன்று என்னன்றது எத்தனை பாக்ஸுன்றது. ஸோ எத்தனை பாக்ஸ் நான் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பாக்ஸ் சைஸ். ஸோ எத்தனை பாக்ஸ் சைஸு, தென் ஒவ்வொரு பாக்ஸ்லையும் எவ்வளோ இருக்கும் சாக்லேட்டோட கவுண்ட்டு. சரிங்களா? அது L லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அதை மேப்பாக வாங்கி ஒவ்வொரு இன்புட்டையும் இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணி, ஸோ இன்புட்டை வாங்கி அந்த இன்புட்டில் கேண்டீஸ் கேண்டீஸ்ன்னு போட்டுக்கிறேன். ஸோ என்டர் த கேண்டீஸ்ன்னு போட்டுட்டு இதை ஸ்ப்ளிட் பண்ணி ஸோ ஸ்பேஸ் ஸ்ப்ளிட் பண்ணி இன்டீஜர் ஸ்டோர் பண்ணி இன்டீஜரை மேப் பண்ணி ஸோ லிஸ்ட்டாக திரும்ப மாற்றி அதை ஒரு எல்ன்ற வேரியபிள்குள்ளே போட்டு வச்சுப்பேன். ஸோ இப்போ எல்ன்ற வேரியபிள்குள்ளே என்ன இருக்குன்னா எல்லாத்தோட கேண்டீஸ் எல்லாத்துக்கூட இருக்கும். ஸோ அதை நம்ம வாங்கிடுவோம். ஸோ இப்போ இங்கே இந்த வேல்யூவில் இப்போ 1 2 3 4 4 கேண்டில் வேரியபிள் உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. ஸோ என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு பாக்ஸ்லையும் 2 பாக்ஸில் ஷெஃபில் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், ஷார்ட் பண்ணோம். ஸோ அப்போ தான் மினிமம் டைம் நமக்கு கிடைக்கும். ஸோ என்ன பண்ணேன், L.Sort அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ எல்லாமே அசெண்டிங் ஆர்டரில் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா இப்போ கவுண்ட்டுன்ற ஒரு வேரியபிள் எடுக்கிறேன். ஸோ அதில் இந்த எல்லோட ஃபஸ்ட்டு வேரியபிள் எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் இப்போ எக்ஸு. இந்த எக்ஸு அடுத்த ஒரு வேரியபிள் ஒய். எக்ஸு ப்ளஸ் ஒய் லிஸ்ட் பண்ணி ரெண்டுத்தையும் செஃபில் பண்ணுறோம்ல. செஃபில் பண்ணி அதில் வரைய வேல்யூ தான் செகண்ட். அடுத்த செகண்ட் தான் நம்ம கவுண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். சரிங்களா? இதுக்கு முன்னாடி நான் செகண்டை ஒரு லிஸ்ட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். எல்லாம் நம்ம என்ன ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம்னா ஒவ்வொரு தடவை செஃபில் பண்ணும்போதும் இருக்கிற ஒவ்வொருத்தையும் சேர்த்து வைக்கும்போது இருக்கிற அந்த கவுண்ட் தான் எடுத்து அந்த செகண்ட் கவுண்ட் எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ என்ன பண்ணால் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப். சரிங்களா? ஏற்கனவே 0 கொடுத்தாச்சு. ஸோ அதில் 1லேருந்து L வரைக்கும். சரிங்களா? அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த கவுண்ட் கூட இப்போ இதுதான் கவுண்ட்டு தான் எக்ஸ்னா கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட்டு ப்ளஸ் ஒய்ன்றது தான் இந்த ஐன்ற வேரியபிள். ஸோ L of I. ஸோ இதுதான் நம்ம எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்பிளைன்னு சொல்லிட்டு 2 கவுண்ட்டாக மாற்றி எடுத்துகிட்டே வருவோம். மாற்றி எடுத்துகிட்டே வரும்போது அதோட செகண்ட்ஸை மட்டும் கால்குலேட் பண்ணி அந்த செகண்ட்ஸ் தான் சம்மில் ஸ்டோர் பண்ணுவோம். ஒவ்வொரு அந்த சம்மை தான் நம்ம கவுண்ட்டில் ஸ்டோர் பண்ணுவோம். ஒவ்வொரு கவுண்ட்டையும் செகண்டில் அப்பெண்ட் பண்ணிட்டே வரணும். ஸோ என்னென்னா செகண்ட் டாட் அப்பெண்ட் ஆஃப் இந்த கவுண்ட்.
இந்த கவுண்ட் தான் அஃபண்ட் பண்ணிட்டே வரணும் சரிங்களா. இப்போ ஒவ்வொருத்தரையும் ஷஃபில் பண்ணும்போது இருக்கிற கவுண்ட் தான் அதுக்குள்ளே இருக்கும். கடைசியாக வந்து பிரிண்ட் சம் ஆஃப் இந்த செகண்ட் கொடுத்தோன்னா நம்மளுக்கு கரெக்டாக இன்புட் வந்துடும். ஸோ கரெக்டாக இதுதான் ஆன்சரு. ஸோ ஒவ்வொருத்தரையும் மாற்றிட்டே இருக்கும் ஷஃபில் பண்ணும்போது ரெண்டுத்தையும். ஸோ இங்கே சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு x and y candies respectively. So then exactly x and y second equally collect all the approach. So minimum which is candidates collected. ஸோ ரெண்டுத்தையும் கலெக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எத்தனை மினிமம் செகண்ட் எடுக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுத்தையும் எடுக்கும்போது ரெண்டுத்தையும் எக்ஸ் ஒய்ன்றது தான் வந்து எக்ஸ்ன்றது கவுண்ட் ஆகும், ஒய்ன்றது தான் வந்து ஒவ்வொருத்தையும் மாற்றிட்டே வரேன். ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணி கவுண்ட் ஸ்டோர் பண்ணியே வச்சுக்கிறதுனால வந்து அதோட கவுண்ட் வந்து ட்ராக் பண்ணிட்டே வரும் கவுண்ட் வேரியபிளில். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக ரன் ஆகுதான்னு சொல்லிட்டு. சரி ஓகே, எத்தனை டெஸ்ட் கேஸ்னால் ஒரு டெஸ்ட் கேஸ். ஸோ எத்தனை பாக்ஸ் 4 பாக்ஸு. ஸோ 4 பாக்ஸ்லேயும் 1 2 3 4ன்னு சொல்லிட்டு 4 வேலை இருக்கும். ஸோ அதை என்டர் பண்ண உடனே ஸோ என்ன காமிக்குதுன்னா நாட் டீச்சர். ஓகே, ஸோ இங்கே நான் டூப்பிளாக கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ஸோ இப்போ நம்ம வந்து சேவ் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு டெஸ்ட் கேஸு. ஸோ 4 பாக்ஸர் சைஸு 1 2 3 4 ஒவ்வொரு பாக்ஸ் 4 பாக்ஸ் இருக்கும். இப்போ ஆன்சர் வந்து நம்மளுக்கு 19. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 19 வரும். ஸோ நம்ம 19 இன்புட்டு தான் 19 சைஸ் வேலை 19 செகண்டுக்கு மேலே அது இது பண்ண மாற்ற முடியாது. அந்த மினிமம் செகண்ட் 19 அதிகமாக செகண்ட் எவ்வளோ இருக்கலாம். ஆனால் 19 செகண்ட் வரைக்கும் தான் நம்ம வந்து 2 எடுக்கும்போது நமக்கு 2 எடுக்கும்போது ஒரு செகண்ட் தான் எடுத்துக்கும் அப்படின்றது 19 செகண்ட் தான். ஓகேங்களா. ஸோ இதே வந்து அடுத்த டெஸ்ட் கேஸ் இருக்கும். அதுக்குமே வந்து ஒரு டெஸ்ட் கேஸ் தான். அதுக்கு வந்து நான் 5 பாக்ஸ் இருக்குது. 1 2 3 4 5 பாக்ஸ். 5 பாக்ஸ்லேயும் எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ என்டர் பண்ணதுக்கப்புறமா இங்கே வந்து 34ன்னு வரும் சரிங்களா. அவங்களுக்கும் வந்து இங்கே 34ன்னு வந்துடும். ஸோ 5 பாக்ஸ் இருக்குது, ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் இருக்குது. பட் இங்கே 1 2 3 4 தான் கொடுத்துருப்பாங்க. அது என்ன ப்ராப்ளமா இல்லை கொஸ்டின் ஆன்சர் ப்ராப்ளமானு தெரியல. ஸோ ஆனால் 1 2 3 4 தான் வந்து நான் நிறைய கொஸ்டின் பேப்பர் நெட்டில் சர்ச் பண்ணும்போது 1 2 3 4 தான் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் வந்து நம்ம 1 2 3 4 போட்டால் இதுக்கான ஆன்சர் வந்து கரெக்டாக வரல. ஸோ 1 2 3 5 ஒவ்வொன்றுலையும் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொன்னால் தான் அது 2 எடுக்கும்போது நம்மளுக்கு சீக்கிரமாக சொல்ல முடியும். ஸோ அதனால் 1 2 3 4 5 போட்டால் தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஆன்சர் வரும் 34ன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ 33 கீழே வந்து நம்ம எதுவுமே எடுக்க முடியாது. 34க்கு மேலே தான் எடுக்க முடியும். 2 எடுக்கும்போது 5 பாக்ஸ்ல 2 எடுக்கும்போது 34 எப்படியும் வந்து மேக்ஸிமம் வந்துடும். இந்த 1 2 3 4ன்றது எப்படி வேணா மாறி கொடுக்கலாம். இப்போ ஒரு பாக்ஸ்ல 5 இருக்கலாம், ஒரு பாக்ஸ்ல 3 இருக்கலாம், ஒரு பாக்ஸ்ல 2 இருக்கலாம், ஒரு 3 இருக்கலாம். இந்த மாதிரி பாக்ஸ்ல மாறி இருக்கலாம். ஆனால் ஏதோ 2 எடுப்பேன். அந்த 2 எடுக்கும்போது அதில் இருக்கிற ஒவ்வொரு பாக்ஸ்ல இருக்கிற எவ்வளோ கவுண்ட் இருக்குதோ அதை 2 ப்ளஸ் பண்ணி அதை செகண்டாக வந்து நம்ம சொல்லணும், மொத்தமான செகண்ட் சொல்லணும். ஸோ இதில் நான் வந்து ஒரு ஓவர்வியூ கொடுத்துட்டேன். ஸோ எப்படி நம்ம பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் கேஸ் இன்புட் வாங்கியிருப்போம். எத்தனை வந்து டெஸ்ட் கேஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு தென் வந்து அந்த டெஸ்ட் கேஸை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா எத்தனை பாக்ஸ் வாங்க போகிறோம் அப்படி வந்து அந்த பாக்ஸோட லிஸ்ட்டு வாங்குவோம். ஸோ 2 விஷயம் வாங்குவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த பாக்ஸோட சைஸ் என்ன, தென் ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் வந்து எத்தனை கேண்டிடேட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இன்கேஸ் வந்து நான் இப்போ 4 கொடுக்குன்னா நான் ஒவ்வொன்றுலையும் எவ்வளோ இருக்குன்னு சொல்லணும். இப்போ 5ன்னு சொன்னால் ஒவ்வொன்றுலையும் என்ன இருக்கு எவ்வளோ இருக்குன்னு சொல்லணும் சரிங்களா. அதுதான் ஒவ்வொன்றுலையும் எவ்வளோ இருக்குன்னு நான் சொல்லிவிடுவேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணால் அதை ஷார்ட் பண்ணுறேன். ஏன்னா ஷார்ட் பண்ணும்போது தான் கம்மியான வேல்யூ என்னன்னு கிடைக்கும். கம்மியான வேல்யூ ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அதிகமான வேல்யூ எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து மினிமமாக வந்து இதுதான் வரும்னு சொல்லிட்டு நான் ஷார்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறேன் சரிங்களா. ஷார்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வேல்யூ தென் வந்து x + yன்ற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து நம்மளுக்கு வந்து 1 + 2 + இருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்ன்றது 1ஆகவும் yன்றது 2ஆகவும் எடுத்துப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 3ன்ற வேல்யூ கிடச்சிடும் 2 ப்ளஸ் பண்ணும்போது. அப்புறமா என்ன பண்ணால் 2 டோட்டலில் வந்து எக்ஸாக மாறிடும். ஸோ எக்ஸ்ன்றது 3ஆகவும் yன்றது 3ஆகவும் இருக்கும். ஸோ அப்புறம் வந்து 6 கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து எக்ஸ்ன்றது 6ஆகவும் yன்றது 4ஆகவும் இருக்கும். நம்மளுக்கு வந்து திரும்ப வந்து 10 கிடைக்கும். ஸோ இதை டோட்டல் நம்ம கண்டுபிடிச்சின்னா 19 செகண்ட்ஸ். ஸோ 19 செகண்ட்ஸ் தான் நம்மளுக்கு எடுத்துக்கும். ஸோ இதே நான் இங்கே போட்டு காமிக்கிறேன். ஸோ அந்த செகண்ட்ஸை வந்து நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு ஒன்றும் வந்து கரெக்டாக எப்படி வந்து உங்களுக்கு அந்த செகண்ட்ஸ் கிடைக்குதுன்றது கரெக்டாக தெரியும். ஸோ ரன் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ வந்து 2 இன்புட் கொடுக்க போகிறேன். ஸோ 2 டெஸ்ட் கேஸ்னு வச்சுங்களேன். 2 டெஸ்ட் கேஸு. ஒரு டெஸ்ட் கேஸில் வந்து 4 1 2 3 4. ஸோ 4 இருக்குது. அதே மாதிரி ஒரு 5 டெஸ்ட் கேஸ் கொடுக்குறேன். ஸோ அதில் வந்து 1 2 3 4 5. ஸோ என்டர் பண்ண உடனே உங்களுக்கு கிடைக்கிது பாருங்கள் சரிங்களா. ஸோ என்ன ஆகுதுன்னா கடைசியாக கொடுத்தது என்ன ஆகுது. ஸோ என்னென்னா 34. ஸோ 34 டெஸ்ட் 34 செகண்ட் எடுத்துக்கும். 34 செகண்டுக்கு அப்புறம் வந்து 3 6 10 5ன்னு சொல்லிட்டு இத்தனை இது இருக்குது சரிங்களா. ஸோ உங்களுக்கு வந்து 3 இப்போ நம்ம 1 + 2 பண்ணும்போது 3 செகண்ட் வரும். 3 + 3 பண்ணும்போது 6 + 4 பண்ணும்போது 10 4 + 5 பண்ணும்போது
5 பண்ணும்போது உங்களுக்கு வந்து 15 வந்துடும். ஸோ இதோட டோட்டல் தான் வந்து 34 செகண்ட் தான் மினிமமாக எடுத்துக்கும், அதுக்கு மேலே எடுத்துக்காதுன்றது தான் அதோட இதுவே. சரிங்களா? ஸோ அதுக்கு மேலே வந்து எடுத்துக்கிறதுக்காக கரெக்டாக அந்த செகண்ட்குள்ளே தான் எடுத்துக்கும். இதுதான் இன்றைக்கான ப்ரோக்ராம். ஸோ இதில் உங்களுக்கு புரியுமான்னு பாருங்கள். ஸோ புரியலன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதில் அந்த கோட் எதாவது ஆப்டிமேட் பண்ணி இதோட இது இப்படி போடலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சு, நீங்கள் ஏதாவது ஆன்சர் கண்டுபிடிச்சிங்க, இதுலேயே வந்து இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணி இதோட இன்னும் ஈஸியான இது ஒரு மெத்தட் இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்களும் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். ஸோ அதையும் வந்து அடுத்த வீடியோவில் வந்து உங்கள் நேம் சொல்லியோ, ஸோ நீங்கள் இந்த மாதிரி கோட் பண்ணிருக்கின்ற மாதிரி அந்த கோடையும் கூட வந்து நம்ம வந்து ஒரு தடவை வந்து ரீசெக் பண்ணிட்டு நம்ம அதையும் வந்து எல்லாருக்கும் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ